மலை 8 தச நடுங்க 8 வச்சு வராரு. திரிசூலம் நீச வச்சு தீப்பொறியா பொட்டு வச்சு கரிகாலம் சோளம் போல கால் நடந்து வராரு. அந்த மனுநீதி சோழனுக்கே மறுபுறப்பா வராரு. அந்த தர்ம மகராசாவுக்கே தர்மம் சொல்லி தந்தாரு. அது மாதிரி என்னோட கேப்டன் எம்ஐல வந்து பையனுக்கு வழி நடத்தி செல்றாரு. இதில் கேப்டன் நடிச்சிருக்காரு, சண்முக பாண்டியன் நடிச்சிருக்கிறாரு, கஸ்தூரி ராஜா ஐயா நடிச்சிருக்காரு, இளையராஜா அப்பா இசையமைப்பில் நடிச்சிருக்கிறாரு. அப்படி யானை, அந்த மணியனா வந்த யானை அற்புதமாக நடிச்சிருக்கு. இப்படி எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் மாபெரும் வெற்றி, எந்த லேகும் கிடையாது. 3 ஃபைட்டு டைட்டு, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து 3 பாட்டு செம்ம, பிஜிஎம் சூப்பராக இருக்குது. கடைசி 20 நிமிஷம் தெறிக்க விட்டுட்டாரு சண்முக பாண்டியன். அந்த அளவுக்கு ஃபைட்டு வந்து காளியோட யுத்தம் பண்ணி தன்னோட உயிரான தம்பியை அண்ணனை வந்து காப்பாற்றுறாரு. மணியன் யானையை வந்து காப்பாற்றுறாரு. கதைக்களம் புதுசு. ஒரு யானையை எப்படிலாம் நம்ம வளர வைக்கணும், எப்படி நமக்குள்ள அதை வச்சிருக்க முடியுன்ற ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அதான் கேப்டன் ஏஐல வந்து யானையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மகனும் அப்பாவும் பேசிக்கிறாங்க. செம்மையாக பண்ணியிருக்கிறாரு. 1000 கிலோமீட்டர் தாண்டி போன்னு கேப்டன் ஆப்ஷன் சொல்கிறாரு. அதை தேடிக்கிட்டு நார்த்து சைடு போய் காப்பாற்றி கொண்டு வராரு. ஓகேவா. அதில் 4 பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. எங்கள் கேப்டன் ஃபுல்லாக நடிச்சிருக்கிறாரு. அவர் பையன் ஃபுல்லாக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பெருமையாக சொல்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, என்ன மெசேஜ்னா, ஒரு யானையை கூட தான் பெத்த பிள்ளை மாதிரி பார்க்குறாங்க. அந்த யானையை வச்சு வளர்க்குறதுக்கு 1008 ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணி ஒரு சொந்தக்காரன்ட்ட வந்து பணத்தை வாங்கிடுறாங்க. அந்த சொந்தக்காரன் கொடுக்குற துரோகம் தான் அந்த யானையை மிஸ் பண்ணிடுறாங்க. கடைசியாக சேஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. இதுதான் கதை. ஓகே, அதாவது இந்த ஊர்லலாம் மாடுங்கள்லாம் பாசமாக வளர்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பிஸ்னஸ்க்காக பீஃப் சாப்பிட்றவன் அவங்களாம் எப்படி தெரியும் சொல்லுங்க பாக்கலாம். அவங்களாம் புரியாது. ஓகேங்களா. அதனால் இந்த பீஃப் சாப்பிட்றவன், கொல்றவன், அவங்களாம் ஆடு வெட்டுறவன், பலி கொடுக்குறவன், அவங்களாம் இந்த 10 வராது. அவங்களாம் செட்டே ஆகாது. ஆனால் அவங்களுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி சீன்லாம் இருக்குது. நல்லா இருந்தது. இவர் நல்லா இருந்தது. ஆக்சுவலி இவர் ஃபைட்டு பயங்கரமாக இருக்குங்க. உண்மையாக சொல்லணும், ஃபைட்டு தரமாக பண்ணுறாரு. ஓகேங்களா. அப்படியே அந்த ஃபைட்லாம் பார்க்க ரியாலிட்டியாக இருக்குது. நரம்பு கிரமும் போச்சு, சூப்பராக இருக்காரு. அவருக்கு அந்த பொட்டு வச்ச சாங் போடுறது நல்லா இருந்தது. கேப்டன் வயலே வந்ததுனால நல்லா இருக்குது. அன்பு பாசம் இருக்கிறவங்க இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மற்றவங்க இல்லாதவங்க வந்துடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு பிடிக்காது. எமோஷனல் மாட்டிங் தான். விலங்குகளை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எமோஷனலாக எந்த அளவுக்கு ஒட்டி இருக்கணும். நல்லா இருந்ததுடா, சூப்பராக இருந்தது படம். எல்லாரும் பார்க்கலாம். கும்கியோட இது சூப்பராக இருக்கு. இளையராஜா பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் என்ன எதிர்பார்த்து? ஆக்சுவலி நான் வந்து எதிர்பார்ப்புல கம்மியாக தான் வந்தேன். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருக்கு இந்த மூவியில். நான் எதிர்பார்த்தோட அதிகமாகவே இருக்கு. நல்லா இருக்கா? நீ பொட்டு வச்ச ஐயோ வேற லெவல். நான் செம்மையா இருக்கு. விஜயகாந்த் திருப்பி ஏஐல பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கோட் அது மாதிரி நிறைய படத்தை நடிச்சிருக்காரு. பார்த்து இது நல்லா இருக்காடா. கோட்டோட இது சூப்பராக இருக்கு. இவரோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. படம் சூப்பராக இருந்தது. இவரோட ஆக்டிங் எப்படி? சண்முக பாண்டியன் ஆக்டிங் சூப்பர். அதுதானே, தேவையில்லாத ஆணி எதுவுமே கிடையாது. சரியா, பாட்டு கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. அது அப்படியே அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு யூஸ்வலாக இருக்க கதையை விட்டுட்டு என்ன கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 10க்கு எவ்வளோ ரேட்டிங்? 10க்கு 10 கொடுக்கலாம். பெத்தவர் எந்த பெரியவர் உத்தமர், அந்த மாதிரி தான் இருக்குது. பாட்டு அருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. என் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன். ஆக்சுவலாக தியேட்டரில் பார்த்துட்டு வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி அதுதான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறேன். தெய்வத்தை அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிச்சு. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது சார். அவர் படத்தை அவர் விஜயகாந்த் இன்னொரு வாட்டி பார்த்த மாதிரியே இருந்தது சார். அவங்க பிள்ளைங்களும் நல்லா நடித்தாங்க. சண்டை சீனு, அந்த யானை வச்சு நடிச்சது, மனுஷனோட மிருகங்க எவ்வளோ ஒரு இதுவாக நட்பாக இருக்கிறாங்கன்ட்டு இனிமேல் எல்லாரும் பார்த்து புரிஞ்சுக்கணும் சார். எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது சார். ஆமாம், தன்னறியாமே ஏதோ ஒரு உலகத்துக்கு போய் வந்த மாதிரி இருந்தது சார். நல்லா பழைய ஞாபகங்கள்லாம் நல்லா வந்தது சார். படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் தான். நம்ம வந்து கதை கொஞ்சம் இருக்குது. படமும் நல்லாவும் இருக்குது. மேக்கிங் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. 2வது கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கும்கி எல்லாம் படம் பார்த்தோம் இல்லைங்களா, அதையெல்லாம் தாண்டி ஒரு காட்சி அமைப்புகள் நல்லா அருமையாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா தம்பி வந்து நல்ல ஆக்ஷன் பண்ணியிருக்கார். கேப்டனுடைய அந்த ஆக்ஷன் வந்து இதில் பார்க்கலாம். அப்புறம் இளையராஜா சாரோட மியூசிக் வந்து 3 சாங் இருக்குது.
3 சாங்கும் கேட்குற மாதிரி இருக்கும். எதுவுமே வந்து நம்மளுக்கு எந்திரிச்சு போகிற மாதிரிலாம் அவ்வளோ அழகான ஒரு கதைக்கு தேவையான சாங்காரு. ஒரு சாங்கு மூலயமா தான் சண்முக பாண்டியன் என்ட்ரி கொடுக்குறாங்க. படம் நல்லா இருக்குங்க, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். பொட்டு வச்ச சாங் வந்து எல்லா படத்துலையும் போடுறாங்களே, எல்லா படத்துலையும் அந்த பாட்டு வந்து ஒரு அது என்னமோ அது ஒரு ஜனகன மனகதி மாதிரி ஆகிப்போச்சு கேப்டனோட அந்த படங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லப்பர் பந்தில் நீங்கள் அவர் கேப்டன் ரசிகராக அவரை காட்டியிருப்பாங்க. கேப்டன் ரசிகராக காட்டுறதுனால அந்த பாட்டை அவருக்கு வந்து மட்டை வச்சு அடிக்கும்போது அந்த சாங்கை போட்டு பில்டப் பண்ணாங்க இல்லையா, அப்போவும் வந்து நம்ம அவரை பார்க்குறோமோ இல்லையா அங்கே கேப்டனை பார்த்தோம். அதே போல் இங்கே ஃபைட்டில் தான் அந்த சாங் வருது. ஃபைட்டில் வந்து ஆர்ஆர் மாதிரி வரும்போது அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அதில் ரொம்ப ஜாலியாக குஷியாக இருந்ததுல, இது வந்து ஃபீலாக இருக்குது, ரொம்ப ஃபீலாக இருக்குது. அந்த ஃபைட்டோடு பார்க்கும்போது அந்த ஃபைட்டுக்கான எனர்ஜி கொடுக்குற சாங்காக தான் இதில் இருக்குது. அதனால் அந்த பொட்டு வச்ச சாங் ரொம்ப சூப்பராக. இல்லை இளையராஜா பேக்ரவுண்ட் மியூசிக்கு இளையராஜா தான். அது ஒரு ஃபைட் சீனில் வந்து பொட்டு வைத்த தங்க கோடம் பூமிக்கு அந்த ஃபைட் சீனில் உண்மையிலேயே வந்து ஆடியன்ஸு அப்படியே அந்த ஃபைட்டு வந்து அப்படியே விஜயகாந்தாக தான் பார்க்குறாங்க. இல்லை இன்னொன்று வந்து ஏவியில் வந்து விஜயகாந்தை காட்டுறாங்க, இந்த கோட்டு படத்தில் காட்டின மாதிரி இதில் காட்டினோன்னா அதை விட இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த ரமணாவுடைய அந்த இதில் நல்லா இருக்குது. இந்த சிஸ்டமில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஏந்து வந்து பார்க்குற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே வந்து விஜயகாந்த் அப்படி நேச்சுரலாக ஸ்க்ரீனில் வர மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் விஜயகாந்த் நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் கொஞ்சமாக காமிச்சலாம், அது எதுக்கு அந்த சீன் வச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலும் மக்கள் மனசில் வந்து நான் இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் எடுத்து காட்டுது ஸ்க்ரீனில். நான் சொல்கிறது புரியுதா? நான் இருக்கிறேன், நான் எங்கும் போகல. அந்த விஜயகாந்த் ரசிகர்களுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்குது. ஆமாம், கேப்டன் வந்து ரமணாவில் காட்டின அந்த ஷாட்டு, அந்த கப்பு எடுக்கிற பில்டப்பில் இருந்து அப்படியே எடுத்து அந்த கண் ஐயில் காட்டுறது, அதில் இருந்து இங்கே அவருக்கு பில்டப் கொடுத்துட்ருப்பாங்க சண்முக பாண்டியனுக்கு. யூகி சேது வந்து தம்பி அப்படி சாப்பிடுங்க, இங்கே சாப்பாடு அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே கிளாப்ஸ் அள்ளுது சாப்பாடு விஷயம்னும் போது. அப்புறம் அங்கே அவரை காட்டிட்டு அவர் எந்திரிச்சு வர்றது, அவுட்டில் வருது, கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக காட்டுறாங்க. கிட்ட வந்து உட்காரும்போது ஏஐ கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்படிங்க கேப்டனை மிஸ் பண்ணுறோம்னா, நானும் சினிமா துறையில் இருக்கிறதுனால அவரோடவே நான் நிறைய பார்த்துருக்கேன். அவரோட படங்களெல்லாம் நான் வேலை செஞ்சுருக்கேன். சபரி, ரமணா இந்த படங்களெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி பார்க்கும்போது அவரை வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது அவர் நம்ம இன்னும் மிஸ் பண்ணல. மீண்டும் வந்து ஒரு விஜயகாந்த் படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் வந்து கேப்டனோட படம் பார்த்துட்டு வெளில வந்த மாதிரி தான் இருக்குது. அவர் அப்படியே சண்முக பாண்டியனை பார்க்கும்போது விஜயகாந்தை பார்க்குற மாதிரியே இருக்கிறதுனால நம்ம மிஸ் பண்ணலப்பா, இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். இது உண்மையிலே வந்து வழக்கமான படம் தான். இந்த பலி கொடுக்குறது எல்லாம் புரியுதா, ஆடு மாடெல்லாம் கிராமத்தில் நடக்கத்தான். அதை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது, அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துக்கூடாது. அது இல்லாமல் அது இருக்கக்கூடாது தான் இந்த படம். இந்த நரபலி கொடுக்குறதுலாம் நான் சொல்கிறது புரியுதா. இந்த ஒரு வீட்டில் வந்து புதையல் கிடைக்குதுன்னா தன்னுடைய குழந்தைங்கள கொள்கிற பேப்பர்லாம் பார்த்துக்கிறோம். நான் பார்த்துக்கிறீங்களா, அதுதான் கதை. மற்றபடி கதை வந்து அப்படியே பின்னாடியே போய் வந்துருக்கா. இப்படிவாங்க படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ஒரு ஆபாசமான பேச்சே இல்லை, குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டியதா. காதல் காட்சியே இல்லைங்க இந்த படத்தில், லவ் இது கிடையாது. ஒரு தனி மனிதனுடைய போராட்டம், அதுதான் படைத்தலைவன். தனி மனிதனுடைய போராட்டம், அதுதான் வந்து படைத்தலைவன். படம் சூப்பர்.